ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடையார் கிச்சன். இன்னைக்கு மசாலா மோர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு தேவையான பொருள் என்னன்னு இப்போ பார்ப்போம். ஒரு கப்பு சாதம், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க, பேஸ்ட் மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் மோர் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம குடித்தோன்னா உடம்புக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்குங்க. அரைச்சி இதை தனியாக வடிகட்டி எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். வடிகட்டினோன்னா இந்த கலரில் தான் இருக்கும். அப்புறம் அந்த ஒரு கப்பு சாதத்தையும் மிக்சியில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் வச்சு அதில் ஐஸ் க்யூப் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சாதம், அதையும் சேர்த்து இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணியையும் சேர்த்துடணும். இப்போ தயிரை சேர்த்துக்குங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மோர் கடையிற மொத்த வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மோர் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். மசாலா மோர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.